ஏன்னா இப்போ அவங்க நைட்டு தூங்காததும் கேன்சருக்கு ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எப்போவுமே வந்து நம்ம பாடியில் வந்து அந்த பர்டிகுலர் ரெகுலர் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லுவோம். ஹெல்தி லைஃப் ஸ்டைலுங்கிறது வந்து நாட் ஒன்லி ஃபுட்டு, நாட் ஒன்லி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது டெய்லியுமே வந்து பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும். ஸோ அந்த பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய மாவுச்சத்து இல்லாமல் நிறைய ஃபைபர் ரிச் டயட், நிறைய வந்து பச்சை காய்கறிகள், கீரைகள், அட் த சேம் டைம் வந்து நம்ம சிக்கன் அந்த மாதிரி சொல்லணும். அண்ட் ரெட் மீட்டை நாங்கள் யூஸ்வலி அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா ரெட் மீட் வந்து டைரக்ட்லி லிங்க் டு கோலான் கேன்சருங்கிறது ஆல்ரெடி வந்து ப்ரூவன் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ்டு டயட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. மூணாவது ப்ராப்பர் ஸ்லீப், அதாவது கரெக்டான டைமில் தூங்கி கரெக்டான டைமில் எந்திரிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து இட் பிளேஸ். நாலாவது வந்து ஹேபிட்ஸ் சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், டொபாக்கோ, ஸ்மோக்கிங் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபிஃப்த் வந்து ரெகுலர் ஹெல்த் செக்கப். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம பண்ணாதான் வந்து நம்ம ஜென்ரலாகவே எல்லா விதமான நோய்களுக்குமே நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து குறைக்கலாம். ஸோ ஆண்களுக்குன்னு இல்லை, பெண்களுக்கும் இதே தான். ஸோ இப்போ ஒருத்தங்க போய் நிறைய பிரியாணி சாப்பிட்றாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி அது வந்து அன்ஹெல்தி தான் கம்பேர்ட் டு பீப்புள். இப்போ ஒருத்தர் ரெகுலராக இந்த டைமுக்கு தூங்குறாரு, இந்த நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இது அன்ஹெல்தியான